ரியலி தி கார்பரேஷன் வாஸ் ஸ்டண்ட்னு சொல்லலாம். டெஸ்பைட் ஜிசிசி ஃபியட், டெக்ஸ்கோ ஸ்டில் கலெக்ட்ஸ் பார்க்கிங் ஃபீ இன் கேஷ். டெக்ஸ்கோ உத்தரவிட்ட பிறகும் கூட இன்னும் ரொக்கமாக கேஷில் வந்து பார்க்கிங் ஃபீ வசூல் பண்ணுறாங்க. இப்போவும் வந்து அமௌண்ட்டு வேரி ஆகுது. டூர்க் மீடியா சர்வீசஸ் என்ற ஒரு நிறுவனம், பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் கார்பரேஷனில் இந்த பார்க்கிங் கட்டணத்திற்கான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறது. அந்த நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்து விட்டோம். அதற்கு பிறகு ரத்து செய்துவிட்டு தான் தமிழ்நாடு முன்னாள் இராணுவ வீரர் கழகமான டெக்ஸ்கோவிடம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று செய்தி வந்திருந்தது. ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் சொன்னேன், அந்த டூர்க் மீடியா சர்வீசஸ் நிறுவனம் திரு தேவநாதன் யாதவ் அவர்களின் பினாமி நிறுவனம். இப்போ என்னன்னு பார்த்தா, டூர்க் மீடியா சர்வீசஸே சென்னை கார்பரேஷனுக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கணும்னா மயிலாப்பூர் நிதி எங்கே வரும்? எப்படி திருடி இருக்கிறார்கள் தெரிகிறதா? இந்த மதவாத எதிர்ப்பு, இந்த மும்மொழி கொள்கை, நீட்டை ஒழிக்கிறது, இதன் பெயரால் இவர்கள் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரியும். 2026 தமிழகத்தில் தேர்தல், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் ஊழலின் அடிப்படையில் அமையும், எதிர்கொள்ளப்படும். அந்த பார்க்கிங் மேட்ரு இப்போதைக்கு ஓயாது என்று தோன்றுகிறது. தொடர்ந்து 3 நாட்களாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த கார்பரேஷனோட பார்க்கிங் குளறுபடிகள் சம்பந்தமாக செய்திகள் வந்து கொண்டிருப்பதை பார்த்தோம். முதல்ல என்ன வந்துச்சுன்னா, பார்க்கிங் காசை கட்டாதீங்க என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்தது. வாங்குறவங்க பூரா பாயில் துட்டை போட்டு போகிறாங்கன்ட்டு. இட் இஸ் ஆர்கனைஸ்டு லூட்டு என்று கரெக்ட் வந்துச்சு இல்லையா? அதற்கு அடுத்து 2 நாட்கள் கழித்து திரு குமரகுருபரன் அவர்கள், நேற்றைய நிகழ்ச்சியில் தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன், குமரகுருபரன் அவர்கள் வந்து இல்லை அது அரசு நிறுவனம், அதனால் அவர்களுக்கு வசூல் செய்வதற்கு உரிமை இருக்குது. டெக்ஸ்கோ தான் அதை திரும்ப தொடர்ந்துட்டு இருக்காங்க. டெக்ஸ்கோ வாய்மொழியாக நாங்கள் அவர்களை வசூல் செய்வதற்கு அனுமதித்திருக்கிறோம், ஆனால் கேஷாக வசூல் பண்ணக்கூடாது என்று சொல்லியிருந்தோம். அது என்னென்னா, ரியலி தி கார்பரேஷன் வாஸ் ஸ்டண்ட்னு சொல்லலாம். ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஹெட்லைன், டோன்ட் பே பார்க்கிங் ஃபீ, இட் இஸ் ஆர்கனைஸ்ட் லூட். பார்க்கிங் கட்டணம் கட்டாதீர்கள். ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் ஜெயர்பாபு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி பேசின விவரத்தை நான் சொன்னேன். அதற்கு பிறகு இன்னொன்று, பார்க்கிங் ஃபீ கட்டாதுன்னு ஒரு நியூஸ் பேப்பரில் செய்தி வந்துச்சுனாலே ஒரு கார்பரேஷனோட அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணுறது இல்லையா? அது அவங்க டாக்குமெண்ட் காரணம்ல, நான் கூட இது ஒப்பந்தம் போட்டிருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ தரம் பணம் வருது, ஒரு நாளைக்கு இவ்வளோ கலெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க சான்று அளிக்கணும். அதற்குத்தான் இவர் திரு குமரகுருபரன், கார்பரேஷன் கமிஷனர் திரு குமரகுருபரன் அவர்கள் வாய்மொழியாக நாங்கள் டெக்ஸ்கோவை அரசு நிறுவனம் என்பதால் நீங்கள் வசூல் செய்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் அனுமதி அளித்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். மறுநாள் வந்தது, 2 நாள் கழித்து வந்துச்சு. இன்றைக்கு மீண்டும் வந்திருக்கிறது. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தியோட தலைப்பு, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்க செய்தியோட தலைப்பு என்னென்னா, டெஸ்பைட் ஜிசிசி ஃபியட், டெக்ஸ்கோ ஸ்டில் கலெக்ட்ஸ் பார்க்கிங் ஃபீ இன் கேஷ். ஸோ டெக்ஸ்கோன்னு இன்றைக்கி அவங்க போட்டிருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, கமிஷனர் குமரகுருபரன் தான் சொல்கிறாரு, டெக்ஸ்கோ அரசு நிறுவனம், அதனால் வசூல் செய்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் வாய்மொழியாக சொல்லியிருக்கோம், ஆனால் நீங்கள் அதை ஜிபே போன்ற டிஜிட்டல் வடிவத்தில் தான் வசூல் செய்ய வேண்டும் என்று சொன்னோடனே உங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போய்ட்டு 2-3 இடத்துல காரகர்லாம் நிப்பாட்டி பார்த்தோன்னு கேஷ் வசூல் பண்ணுறோம். டெக்ஸ்கோ உத்தரவிட்ட பிறகும் கூட இன்னும் ரொக்கமாக கேஷில் வந்து பார்க்கிங் ஃபீ வசூல் பண்ணுறாங்க. இப்போவும் வந்து அமௌண்ட்டு வேரி ஆகுது, இவ்வளோ ரூபா அவ்வளோ ரூபான்னு வேரி ஆகுது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்று வந்திருக்கக்கூடிய செய்தியில் கூடுதலாக வந்திருக்கக்கூடிய தகவல் தான் ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன வந்திருக்குன்னா, அந்த ஏற்கனவே வந்து இந்த டூர்க் மீடியா சர்வீசஸ் என்ற ஒரு நிறுவனம், பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் கார்பரேஷனில் இந்த பார்க்கிங் கட்டணத்திற்கான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறது. அந்த நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்து விட்டோம். அதற்கு பிறகு ரத்து செய்துவிட்டு தான் தமிழ்நாடு முன்னாள் இராணுவ வீரர் கழகமான டெக்ஸ்கோவிடம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று செய்தி வந்திருந்தது. இப்போது கூடுதலாக இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்று பார்த்தால், அந்த டூர்க் மீடியா சர்வீசஸ் சென்னை கார்பரேஷனுக்கு 5 கோடி ரூபாய் தர வேண்டியது இருக்குது, நிலுவையில் இருக்குது. இந்த டூர்க் மீடியா சர்வீசஸ்க்கு 2019 இந்த பார்க்கிங் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த டூர்க் மீடியா சர்வீசஸோட பணி என்னவென்று கேட்டீர்கள் என்றால், இந்த டூர்க் மீடியா சர்வீசஸ் இந்த பார்க்கிங்கை வசூல் பண்ணணும். இந்த பார்க்கிங்கை வசூல் பண்ணுவதோடு சேர்த்து மென்பொருள் ஒன்றை தயாரிக்க வேண்டும். அந்த மென்பொருள் மூலமாகத்தான் நீங்கள் பணத்தை வசூல் செய்ய வேண்டும். இப்போது சில பேர் கேஷாக தான் கொடுப்பாங்க, டிஜிட்டல் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட வாகனத்தை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் கேஷாக வாங்கி கணக்கு காட்டணும். ஸோ நீங்கள் இத்தனை வாகனத்தை ஒரு நாள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா கேஷாக வாங்கியிருந்தாலும் அந்த பணம் வந்து அக்கௌண்டபிளுக்கு வந்துடும். இந்த டூர்க் மீடியா சர்வீசஸ் மற்றும் இந்த எஸ்எஸ் டெக் சர்வீசஸ் என்ற அந்த நிறுவனமும் சேர்ந்து இந்த பார்க்கிங்கான சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேரை அந்த டூர்க் மீடியா சர்வீசஸ் கடைசி வரைக்கும் டெவலப் பண்ணல.
கடைசி வரைக்கும் அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணாத காரணத்தினால தான் ஜனவரி 2024 அதன் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறது. அந்த நிறுவனம் 5 கோடி ரூபாய் கொடுக்கணும். ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் சொன்னேன், அந்த டூர்க் மீடியா சர்வீசஸ் நிறுவனம் திரு தேவநாதன் யாதவ் அவர்களின் பினாமி நிறுவனம். அந்த டூர்க் மீடியா சர்வீசஸில் இயக்குநர்களாக இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு நிறுவனங்களை தமிழகம் முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார குற்றப்பிரிவு அந்த மயிலாப்பூர் பர்மனெண்ட் ஃபண்ட் நிதி லிமிடெட் நிறுவனத்தில் 525 கோடி ரூபாய் முதலீடு செய்து பெரும்பாலும் வயது முதிர்ந்தவர்கள் தங்களது ஓய்வூதிய பயனை அதில் முதலீடு செய்துவிட்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜி சத்யபிரியா அவர்கள் இதில் எந்த வேலையும் செய்கிறதில்ல. செய்யாமல் அப்படியே அந்த தேவநாதன் யாதவ் மட்டும் அரெஸ்ட் பண்ணி ஒரு 2 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு போயிட்டாங்க. இந்த எல்லா கம்பெனிஸோட ப்ராப்பர்ட்டிஸையும் அட்டாச் பண்ணால் தான் இந்த முதலீட்டாளர்களோட பணத்தை ரெக்கவரி பண்ணி 100க்கு 50 ரூபாயாவது அப்போ தான் ரெக்கவரி பண்ண முடியும். ஏன்னா பெரும்பாலும் இது போன்ற மோசடி வேலைகளில் ஈடுபடுவர்கள்லாம் 500 ரூபாய் திருடுறான்னா பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் பண்ணுவான்னு தெரியும். ஸோ பாதி பணத்தை இது மாதிரி நான் சொல்ல மாதிரி கம்பெனிஸில் டைவர்சிஃபை பண்ணி சிலது வெளிநாட்டுக்கு போய்டும், சிலது அங்கங்கே வைத்திருப்பார்கள். ஸோ இந்த எக்கனாமிக் ஆஃபென்சஸ் விங்கி இதோட கனெக்டடு இந்த டேரக்டர்ஸ் 3 பேர் இருக்காங்கல்ல இதில், இந்த அந்த இதில் அந்த அதில் சம்மந்தப்பட்ட டைரக்டர்ஸு எந்தெந்த நிறுவனத்தில் இருக்கிறாங்களோ எல்லா நிறுவனங்களையும் அட்டாச் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற ரூபாயெல்லாம் எடுக்கணும். அப்படி அவர்கள் செய்திருந்தார்கள் என்றால் இந்த டூர்க்கு மீடியா சர்வீசஸ் நிறுவனமும் பொருளாதார குற்றப்பிரிவோட பர்வியூவில் வந்திருக்கும். இப்போ என்னன்னு பார்த்தா டூர்க் மீடியா சர்வீசஸே சென்னை கார்பரேஷனுக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கணுன்னா மயிலாப்பூர் நிதி எங்கே வரும்? எப்படி திருடி இருக்கிறார்கள் தெரிகிறதா? ஒவ்வொரு ஊழலாக வெளியில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்கோ இது கார்பரேஷன் கேஷாக வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் அவங்க டெக்ஸ்கோ ஸ்டில் கலெக்ட்ஸ் பார்க்கிங் ஃபீ இன் கேஷ்னு போகிறது காரணம் நீங்கள் தான் டெக்ஸ்கோன்னு சொன்னீங்க. நான் சொல்கிறேன் டெக்ஸ்கோவே வசூல் பண்ணலை. டெக்ஸ்கோன்றது ஒரு அரசு நிறுவனமா? அவர் குமரகுருபரன் சொல்கிறாரு வாய்மொழியாக நாங்கள் வசூல் பண்ணி சொல்லிட்டோன்னு. டெக்ஸ்கோ எப்படி நீ வாய்மொழியாக அவர் சொல்லிட்டாரு நீங்கள் போய் வசூல் பண்ணுங்கன்னு எப்படி ஆட்களை நியமிக்கும் டெக்ஸ்கோ? சொல்லுப்பா. டெக்ஸ்கோ தான் சார் சொல்லணும், நாங்கள் இதை வசூல் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லணும், இல்லாட்டி அவங்களுக்கு தான் நாளைக்கு சிக்கல். டெக்ஸ்கோலிருந்து இந்த ஸ்டோரி தொடர்பாக பேசுவதற்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியாளர் தொடர்பு கொண்ட போது டெக்ஸ்கோலிருந்து இது குறித்து பேசுவதற்கு ஒருவர் கூட தயாராக இல்லை. நீங்கள் சொன்னதுக்கு சரி, நீங்கள் சொன்னது சரி, டெக்ஸ்கோ தான் சொல்லணும். ஆமாம், குமரகுருபரன் அவர்கள் வாய்மொழியாக போட்ட உத்தரவின் அடிப்படையில் டெக்ஸ்கோ ஆட்களை நியமித்து காசாக வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத அவங்க தான் சொல்லணும். டெக்ஸ்கோலேருந்து யாரும் பேசலை. இப்போ டெக்ஸ்கோன்றது ஒரு அரசு நிறுவனம்னு குமரகுருபரன் சொல்லிட்டாரு, அது உண்மை. நீங்கள் டெக்ஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒரு மேலாண் அதிகாரி, நீங்கள் ஒரு அரசு ஊழியர். வாய்மொழியாக கார்பரேஷன் கமிஷனர் சொல்லிட்டாருன்னா நீங்கள் ஆள் அனுப்பி வாய்மொழியாக வசூல் பண்ணுவீங்களா? நீங்கள் எப்படி இருக்குன்னா, சாஸ்திரா யூனிவர்சிட்டி எம்ஜிஆர் எங்களுக்கு நிலத்தை கொடுக்க சொன்னார். அதே தான் பாஸ், அருமையான உதாரணம் பாஸ், சூப்பர் பாஸ், சூப்பரான உதாரணம். ஆக்கிரமித்து கட்டிட்டாங்கம்மா. தமிழ்நாடு சிறைத்துறைக்கு சொந்தமான இடம் 85லையோ 86லையோ கட்டிட்டாங்க. கவர்மெண்ட்டு விடாமல் இது உண்மையிலே அரசை இந்த விதத்தில் 2 அரசையும் பாராட்டுறோம். சாஸ்திரா என்ன பண்ணிட்டு பாருங்கள், இவ்வளோ பில்டிங்லாம் கட்டிட்டோம், இது பதிலாக புதுக்கோட்டையில் எங்களுக்கு லேண்ட் இருக்குது, அங்கே எடுத்துக்கணும் கொண்டே விட வேண்டாங்க, எங்கள் இடம் அதை கொடு, அது அந்த கட்டடம் கட்டினதே நீ தப்பு, அதை இடிக்கிறதுக்கான காசையும் நீ கொடு அப்படின்ட்டு நீதிமன்றத்தை வழக்கு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது வழக்கு தொடுத்தா சாஸ்திரா யூனிவர்சிட்டி போய் இதில் கோர்ட்டில் இந்த வழக்கு நடக்கும்போது எம்ஜிஆர் எங்களுக்கு வாய்மொழி அந்த இடத்த எடுத்துக்க சொன்னார் அப்படின்னாலும் ஜஸ்ட் சிவி கார்த்திகேயன் தான் எழுதியிருந்தார். அழகான ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த வாய்மொழியை உருட்டப்பா தான் அதை இடிக்கிறது இல்லாமல் அவர் ஜஸ்டிஸ் கார்த்திகேயன் என்ன ஆர்டர் போட்டார் தெரியுமா? இவ்வளவு ஆண்டுகளாக எந்த விதமான பணமும் செலுத்தாமல் சாஸ்திரா பல்கலைக்கழகம் இதை பயன்படுத்தியதற்கு அவர்களிடமிருந்து கட்டணம் வசூலிங்கள்னு போட்டார். சரிங்களா? அது மாதிரி நல்ல உதாரணம். ஸோ நாளை பின்ன சார் ஆட்சி மாறுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாளைக்கு சட்ட ரீதியாக அவங்க நடவடிக்கைகள் மேற்கொள்றாங்கன்னா இப்போ டெக்ஸ்கோலாம் அதில் சிக்கலில் சந்திக்கும். அதனால அவங்க இன்னைக்கே அப்போ டெக்ஸ்கோல ஒரு அரசு நிறுவனம் என்றால் டெக்ஸ்கோவை நிர்வாகம் செய்பவர்களும் அரசு அதிகாரிகள் இல்லைங்களா? அப்போ அரசு அதிகாரி அவர் வாய்மொழியை சொல்லிட்டார், வாய்மொழியாக நீ வசூல் பண்ணுப்பாருனா இது ஸ்கேமு, ஃபினான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்க விஷயம். நீ வாய்மொழியாக போயிட்டு அப்போ பாண்டி பஸ்ஸில் பூரா நிற்கிற வண்டியை பூரா நீ வசூல் பண்ணுப்பான்னு சொல்லிட்டேன்னா எப்படி அக்கௌண்ட் ஃபார் பண்ணுவீங்க? இல்லை, குமரகுருபரன் அந்த சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டே தவறான ஸ்டேட்மெண்ட். ஆமாப்பா.